கிறிஸ்தவ வாழ்வில் திருமணத்தின் வழியாக தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு சிறப்புமிக்க நிறை குடும்பத்தை இப்பங்கிலே ஏற்படுத்தி இறைவனுக்கு சாட்சியாக வாழ்ந்து இதையெல்லாம் இறைவனுடைய அழைப்பை ஏற்று இறைவனை சென்றிருக்கிற அடியார் குடும்பத்தின் தாய் திருமதி தனராணி அவர்களின் அடக்க திருப்பலில் பங்கெடுத்து இவரின் ஆண்மையை பாற்றுக்காக ஜெபிக்க இங்கு கூடியிருக்கின்றோம். பெற்ற பிள்ளைகளில் ஒரு மகனை இறை பணிக்கென ஒப்புக் கொடுத்து இறைவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தியவர் அன்றாட திருப்பலியில் பங்கெடுத்து திவ்ய நற்களை உட்கொண்டு ஆன்ம வாழ்வில் தன்னையே உறுதிப்படுத்திக் கொண்ட ஒரு சகோதரி தான் இதோ இறைவனை சென்றிருக்கின்ற திருமதி தனராணி அவர்கள். இன்றைய இவரின் ஆண்மையை பாற்றுக்காக ஜெபிக்கின்ற வேளையில் இவரை பிறந்து வாழ்கிற இவருடைய கணவர் திரு பூபாலன் அவர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியை மன்றாடுவோம். இந்த இழப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இறைவனுக்கு சாட்சியாக வாழ இந்த திருப்பலியை அருள் வேண்டி மன்றாடுவோம். தூய மரணிகளை கொண்டாட எதிர பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நாம் பாவம் செய்துள்ளோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவ நிலைகளை குற்றக்குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதல் வாழ்வை தந்து அருள் புரிவாராக. சகோதரி தனராணி இம்மலைகள் வழியாக அவரோடு உயிர்த்தல பேர்பத்து மகிழ்வை பெற்று மகிழ்வானாக. உம்மோடு தூயாவை ஒன்றைப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்தபடியால் உம்மை மன்றாடுகின்றோம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனம் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில்
இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனித பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்ததற்கு பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலகிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதான நடுவே தீப்பொறி போல் பறந்து சுடவிடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Amen.
Second reading. A reading from the letter of St. Paul to the Romans, chapter 6, verse 3 to 9. So that we might walk in newness of life. Do you not know that all of us who have been baptized into Christ Jesus were baptized into his death? We were buried therefore with him by baptism into death, so that as Christ was raised from the dead by the glory of the Father, we too might walk in the newness of life. For if we have been united with him in death like his, we shall certainly be united with him in a resurrection like his. We know that our old self was crucified with him, so that the sinful body might be destroyed, and we might no longer be enslaved to sin. For he who has died is freed from sin. But if we have died with Christ, we believe that we shall also live with him. For we know that Christ, being raised from the dead, will never die again. Death no longer has dominion over him. This is the word of the Lord. Lord. அதிகாரம் 11 2 வசனங்கள் 17 தொடங்கி 27 முடிய. இயேசு பெத்தானியாவுக்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்தால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இறந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பதை எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வர். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகின்றாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைவன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு செய்தி.
இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நம்மால் ஈடு செய்ய முடியாத ஒரு காரியம், நம்மை அன்பு செய்யக்கூடிய ஒருவரை இழப்பது, அதில் குறிப்பாக ஒரு மரணத்தில் ஒருவரை இழப்பது என்பது எப்படிப்பட்ட மனிதர்களாலும் அது ஈடு செய்ய முடியாது. நம்ம என்னதான் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தாலும், புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இருந்தாலும், அந்த கண்ணீர் கவலை அதுக்கு ஒரு ஈடு இணையை உலகத்தில் கிடையாது. லாசர் இறக்கும் பொழுது மார்த்தாம் மரியாவுடைய அந்த கண்ணீரை காணும் பொழுது கிறிஸ்துவும் அந்த இடத்தில் கண்ணீர் செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு சமயத்தில் இந்த அன்புக்குரிய காலம் செல்வரான் இவரை இழந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இறைவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தரக்கூடிய ஒரு விசுவாச அறிக்கை என்னவென்றால், உயிரோடு வாழும் பொழுது ஒருவன் என்னை விசுவாசம் கொண்டான் என்றால் அவன் இறப்பினும் வாழ்வான், அவன் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வை தனதாக்கி கொண்டான் என்று இயேசு அன்புக்குரியவர்களே, இந்த இறப்பு ஒருவேளை ஒரு சிலருக்கு தாயின் கருவறையே கல்லறையாக மாறிவிடுகிறது. ஒரு சில குழந்தைகள் வளரும் பொழுதே ஒரு சில வேதனை நோய் நொடிகளை இறந்துடலாம். சிலர் மேபி ஹார்ட் அட்டாக் இருக்கலாம், கேன்சரா இருக்கலாம், வேற எதனா அரிய நோயா இருக்கலாம், ஆபத்துக்கெல்லாம் இருக்கலாம், விபத்துக்கெல்லாம் இருக்கலாம். ஆக தாயின் கருவறையில் தொடங்கி முதிர்ந்த வயது வரை எந்த நேரத்தில் எப்போது அந்த இறப்பு நம்மை அடைக்கும், இறைவனுடைய உன்னத மிகுந்த திருவுளத்தில் அவர் கரத்தில் நம்மை கையளிக்கும் என்பது ஒரு விடை காண முடியாத ஒரு கேள்வி. ஆனால் இறைவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நான் இறந்தோரின் கடவுள் அல்ல, நான் இறந்தோரின் கடவுள் அல்ல, நான் வாழ்வோரின் கடவுள், அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொன்ன அந்த கடவுள் என்று நான் செல்வராணியின் கடவுளாக இருக்கிறேன் என்று நமக்கு தெரிகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சமயத்தில் ஒரு சில குற்ற உணர்வுகள் வழக்கமாக நமக்கு ஒருவரை இழந்துட்டோம்னா, ஒருவேளை நான் அதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம், ஒருவேளை நான் உங்களை காப்பாற்றி இருக்கலாமா, இல்ல மருத்துவர்கள் எல்லாம் செய்திருக்கலாமா, இல்ல கொஞ்சம் சீக்கிரமாவே மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கலாமா, இல்ல இந்த நோய் நொடிக்கு சீக்கிரமா அடையாளம் கண்டு கொண்டிருக்கலாமா, காப்பாற்றி இருக்கலாமா. இந்த கேள்வி இன்று வார்த்தா இயேசுடன் கேட்கிறார். நீ ஏற்கனவே வந்திருந்தாய் என்றால் தாசி எப்படி காப்பாற்றிருக்க. ஆனா இயேசு அந்த ஒரு குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காம, காப்பாற்றி இருக்கலாமா என்பதற்கு ஒரு இடம் கொடுக்காம வாழ்வுக்கு இடம் தருகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த வாழ்வு என்பது என்னன்னா, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, மருத்துவத்துக்கு சென்றாலும் சரி, இறைவனுடைய பிரசனத்தை வாழ்வு என்பது ஒன்றுதான். தாயின் கருவறையிலிருந்து நான் பிறக்கும் பொழுது வாழ்வு ஒன்றுதான். இந்த இடத்தை விட்டு விண்ணக வாசலுக்கு நான் செல்லும் போது வாழ்வு ஒன்றுதான். இந்த வாழ்வு வித்தியாசம் என்ன? ஒருவரை ஒருவராக உடலளவில் கண்ணளவில் நாம் காண்கின்றோம். ஆனால் இறப்பில் விசுவாசத்தில் நாம் அடையாளம் கண்டு கொள்கின்றோம், நினைவில் நாம் அடையாளம் கண்டு கொள்கின்றோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, மனிதர்களுக்கு குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு இறப்பு என்பது கிடையவே கிடையாது. தத்துவமானிகள் சொல்றாங்க, அறிவியல் அறிஞர்களும், இந்த உலகத்தில் எந்த பொருளையும் அழிக்கவே முடியாது. அழிக்கணும் என்று நினைக்கும் பொழுது அந்த அழிவு ஒரு மறுபிறப்பு எடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பேப்பர் இந்த வெளுப்பு திரையில நமக்கு எரிக்கிறோம்னா, அந்த பேப்பர் எரிந்து சாம்பலாக மறுபிறப்பு எடுக்கும். அந்த சாம்பலாக மாறும் பொழுது அதனுடைய புகை என்னுடைய கண்ணுக்கு ஒரு வினாடி 2 வினாடி தான் தெரியும். 3வது வினாடி அந்த புகை என்னால் பார்க்க முடியாது. அந்த புகையை நான் பார்க்க முடியவில்லை என்பதற்காக புகை உயிரோடு என்று சொல்ல முடியாது. காற்றோடு காற்றாக கலந்து அழியாத நிலைக்கு அது மறுபிறப்பு எடுக்கிறது. ஆக என்ன சொல்றாங்க? அழிந்து போகக்கூடிய பொருள்களை அழியாத நிலைக்கு மறுபிறப்பு எடுக்கும் பொழுது, அழியாத கடலிலிருந்து பிறப்பெடுத்த செல்வராணி, அவர்கள் பிறப்பை அந்த பேர் அவர்களுக்கு வைக்க காரணம் என்ன? செல்வராணி. அவங்க பிறக்கும் பொழுது அவங்க குடும்பத்துல அழகான வசதி வாய்ப்புகள், பொருளாதாரம், நல்ல ஒரு நினைவுகள் வருவதை அவர்கள் கண்டார்கள். அந்த செல்வராணி என்ற பேருக்கு ஒரு அர்த்தம். இது பொருளாதாரம் மட்டுமல்ல, அவர்கள் கணவனோடு வாழ்ந்த ஒரு வாழ்வு, தன் பிள்ளைகளோடு வாழ்ந்த வாழ்வு, தன் விசுவாசிகளோடு வாழ்ந்த வாழ்வு. அந்த செல்வம் என்ற பொருளாதாரத்தை கொடுக்கல, ஆனால் செல்வம் என்ற அன்பை கொடுத்தாங்க, செல்வம் என்ற விசுவாசத்தை கொடுத்தாங்க. புனித பவுல் பேதுருவும் சிறைசாலையில் கடைசி கட்டம், புனித பவுலையும் பேதுருவையும் அவர்கள் சாகடிக்கக்கூடிய கடைசி கட்டம்.
சிறைசாலையில் இருந்து பவுலும் பேதுருவும் பார்த்து பேசக்கூடிய கடைசி வார்த்தைகள், எது நம்மை பிரிக்க முடியும்? சாவா, பட்டினியா, கொடுமையா, ஆடையா, நோய் நொடியா, எது நம்மை பிரிக்க முடியும்? எதுவும் நம்மை கிறிஸ்துவின் நன்மைக்கு பிரிக்க முடியாது. செல்வனான் தன் நோய் நொடியை அந்த அம்மாவை விசுவாசத்திற்கு பிரிக்கல. தன் நோயின் கொடுமையை அந்த தாய் விசுவாசத்திற்கு பிரிக்கல. ஒருவேளை தன் குடும்பத்தில் தன் உறவுகள் மத்தியில் அவர்கள் கண்ட ஒரு சில வெறுமைகள் அவர் விசுவாசத்திற்கு பிரிக்கல. ஒவ்வொன்றையும் நிறைவு கண்டார். ஜெபமானி கொரோனா டைம்ல திருப்பதிக்கு வர முடியாத கட்டத்தில் இருக்கிற மாதா டிவியை பார்ப்பது தான் நடக்கும். அவர்கள் ஜெபிப்பது தான் நடக்கும். எப்படிப்பட்ட கோப உணர்வுகளோ எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்தாலும் சரி இறைவன் பார்த்துக் கொள்வார். அன்புக்குரியவர்களே, இந்த தாயிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவருடைய இறப்பு ஒரு வித்தாய் மாறுகிறது. விசுவாசத்தின் வித்து எப்படிப்பட்டது? பல நேரங்களில் பலர் கடந்த கால கசப்பு உணர்வுகளையும் மனதில் வைத்துக் கொண்டு அந்த கசப்பு உணர்வுகளை நினைத்துக் கொண்டு இருப்போம். ஆனால் இந்த தாய் நினைவு மாபெரும் மாற்றம் வாய்ந்த ஒரு நினைவு. 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவர்களை சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு நினைவும் அழகான நினைவுகள், அற்புதமான நினைவுகள். பாருங்கள், நாங்கள் பார்த்தேன், எப்படி இருக்கீங்க? இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்தோம், எப்படி இருக்கு? அன்புக்குரியவர்களே, இந்த உள்ளம் வாழும் பொழுதே இறைவனின் இருப்பிடமாக இருக்க வேண்டும். அதான் இயேசு சொல்றார், நான் செல்கிறேன், உங்களுக்காக தந்தையிடம் ஒரு விண்ணக வீட்டை உங்களுக்காக நான் ஏற்பாடு செய்கிறேன். இயேசுவின் வார்த்தை பொய்யாகாது. அந்த இயேசுவின் வார்த்தைக்கு இணங்க உயிரோடு வாழும் பொழுது என்னை விசுவாசம் கொள்வோம் இறப்பினும் வாழ்வான் என்று கடவுள் செல்வரானை பார்த்து, நான் உன்னுடைய கடவுள், நீ என்னோடு வாழ்கிறான். அன்புக்குரியவர்களே, அவரை இழந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தந்தை சீரன் அந்தோனிதாஸ், அன்பு மகன், அவருடைய அன்பு கணவன், உடன் பிறப்புகள், அவருடைய தாய், நீங்கள்லாம் எங்களுக்கு விசுவாசத்தில் ஒரு பெரிய ஆணைகள். இந்த சோகத்தில் கூட இங்க இருக்கக்கூடிய குருவாக எனக்கும் சரி பிறருக்கும் சரி, வாழ்க்கை எந்த சஞ்சலத்தை கண்டாலும் சரி, எந்த போராட்டத்தை கண்டாலும் சரி, கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். நான் வாழ்ந்தாலும் இருந்தாலும் இறைவனுக்காக தான் வாழ்வேன். ஆக அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் இந்த தாய் ஒரு சமரசத்தோட இறைவனுடைய வசனத்தில் சுடர்விட இதற்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த நேரத்தில் நம்மளோட அன்பு சீரன் அந்தோனிதாஸ் உறவுகளுடைய விசுவாச உறுதிக்காக இத்திருப்பதை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். Thank you.
ஜனதானியுடைய மீட்புக்காக உம்முடைய பணிவான அருளையும் ஆசீர்வாதத்தை கெஞ்சி கேட்கின்றோம். இக்காணிக்கைகளை உமக்கு பணிந்தளிக்கின்ற இத்தருணத்தில் இவர் உம்முடைய திருமகளை தம் அன்பார் மீட்பராகவும் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வது வழியாக அவரையே தம் நிரந்தரவராக ஏற்றுக்கொள்ள செய்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடுவோம். ஆண்டவரே, உயர்வரான தெய்வமே, என்றும் பாடும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாள் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் அன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் இதுவே. ஏனென்றால் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருந்து கிறிஸ்து ஒருவரை சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரை சாக திருவுள்ளமானார். ஆகவே வானக தூதரடிகளோடும் குழுவிருக்கின்ற தாய் திருவையோடும் எங்கள் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் முன்னோர்களோடு ஒரே குரலாய் பாடி முழங்குவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவராய் இருப்பரே, தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் ஜீவனும் நீரே. ஆகவே உம்முடைய தூயாவை பொழுது காணிக்கைகளையும் இப்பொழுது இருக்கின்ற உனக்கு அன்பு பிள்ளைகளை புரிந்துபடுத்த வேண்டும் என்றும் தாழ்வுகள் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடமாகும். அவர் பணித்தவாறே தூயபடியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து மக்களுக்கு செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து வாங்க மீண்டும் நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
விளக்கினையும் ஏற்கனவே கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தை முன்படிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். உம் திருமணிக்கு மொழியுடைய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்திலும் பங்குகளை தூய ஆவியால் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாகிறோம். ஆண்டவரே, உலகம் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் துரைசாமி ஆண்டவை, எல்லா திருநரை ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்று நிறைவு பெற செய்திடணும். நீர் இன்று உலகிலிருந்து உங்களை அழைத்துக் கொண்ட எம் தாய் தடராணி ஜஸ்மீன் தலைமைதா, பிஎஸ் தலைமைதா, தங்கசாமி என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்திடும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இறக்க செய்திடணும். மேலும் நீங்கள் மிகுந்தோடு துயில்கொள்ளும் என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமகனையும் ஏற்றல் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரு. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியார், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராக இருந்து ஆகிய புனித அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று ஒன்று மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவர்களே உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே
செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அருளும். இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து நம்பிக்கை கொள்ளுகிற ஒவ்வொருவரும் நிலை நிறைவாழ்வை பெறுவான் என்று தன்னையே உடைத்து விதையாக நம்மையும் விருட்சமாக உயிர வைக்கின்ற தேவன் அவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்படுகிற நாம் அனைவரும் உண்மையிலேயே உயிர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் காத்து வாழ்வளிப்பதாக. தேவாளர்களே, தங்களை கிறிஸ்துவர்கள் திருவிழத்தில் பங்கு கொள்ளலாம். நற்கனை வாங்குவதற்கு நீங்கள் இங்கே வர தேவையில்லை. உங்களிடத்திலே இருங்கள். குருக்கள் வந்து நற்கனை வழங்குவார்கள்.
சித்திரைமான சகோதர சகோதரிகளே, திருமதி தனராணி அவர்களே அடுத்த திருப்பலியில் பங்கெடுத்தோம். இவரின் ஆண்களை பாற்றுக்காக இந்த நாட்களிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். பெரிய ஆண்டவர் சீனிவாசனர் பந்து இறை சமூகத்தின் சார்பாக இவரின் குடும்பத்திற்கு மனைவி இழந்து வாழ்கிற அவருடைய கணவர் திரு கோபாலன் அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் சிறப்பாக வெளிநாட்டிலே குருத்துவ பணியை செய்து வருகிற அருத்தந்தை ஆரோக்கிய சீலன் அவர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் செலவுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இது நன்றியின் நேரம். என் குடும்பத்தின் சார்பாக தந்தை பிரபுவால், தம்பி ஆரோக்கியராஜ் மற்றும் உற்சாகங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் உள்ளத்தில் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். I want to say very big thanks for everyone who are present here today. Sure, my mom smiling at you, saying how much you mean to us. Love you all, love this church. Thank you for being here with us today. Thank you, God, for the gift of my mother. Thank you for the faith that she instilled in my life. Thank you for the prayers that she taught. Thank you for the vocation that she showed. வந்திருக்கிற அனைத்து பொருட்களும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம். பலரும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பல இடங்களிலே உங்களுடைய ஆண்மையும் உங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் காட்டுகின்ற அன்பு எங்களுக்கு மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. கட்டாயமாக எங்கள் தாய், உங்கள் தாய் இறைவனோடு இருந்து எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காக விடுவித்துக் கொண்டிருக்கிறார். I want to say a very big thanks for everyone who made this day possible. I want to say a very big thanks to all the parishioners who are joining in through live streaming from UK and other parts of the world, other fellow priests, redemptors, our parish priest, Father Anthony Raj, and other priests who are here, the sons of the soil, the choir, all my cousins, uncles and aunts who made this day possible. I want to say a very big thanks to my dear brother, to my great support, taking care of my mother along with my dad, which was poorly in the last couple of weeks, and for my dear uncles and aunts who showed us love, being with us. Dear mother, we love you. God bless you. நன்றியோடு மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய திருமகன் தமது தெய்வீக திருவுருள் திருநத்த அருட்சாதனத்தின் வழியாக எங்கள் இறுதி பயண உணவை விட்டு சென்று எங்களுடைய அன்பு தாய் சகோதரி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு சாட்சிகளாக